ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 3 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க காப்ளின் மான்ஸ்டரை அடித்து துவைச்சிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மற்ற 2 பேர்கிட்ட கெத்தை காட்டியிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம் இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த 2 பேர்கிட்டையும் நான் தான் இனிமே உங்களை லீட் பண்ண போறேன், ஒழுங்கா என் பேச்சு கேட்டு வாங்க, என்ன லீ நான் சொன்னது புரிஞ்சா, என்ன முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்ட லீயும் என்ன பண்றது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் கனவா கண்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு சரிங்க நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆச்சா பொண்ணும் நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு இவங்க 3 பேரும் பாஸை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியிலேயே நம்ம ஹீரோ சும்மா மாசா அங்க இருக்க காப்ளின் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டே இருப்பாரு பாருங்க. அதனால நம்ம ஹீரோட ஸ்கில் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 12% வந்திருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்க காப்ளின் எல்லாம் செத்து கிடக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க வேற ஒரு டீம் வந்திருக்கு போல இருக்கு நம்மள மாதிரி அப்படின்ட்டு அந்த செத்து கிடந்த காப்ளினோட ரத்தத்தை தொட்டு பார்த்தா அது இன்னும் சூடாதான் இருக்கும். நம்ம ஹீரோ சரி இது இன்னும் சூடாதான் இருக்கு, அவங்க இன்னும் பக்கத்துல தான் இங்கே இருக்கணும், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போகணும், அவனுங்க நம்மளுக்கு முன்னாடி அந்த காப்ளின் மாஸ்டரோட பாஸை கொண்டுட்டானுங்கன்னா நம்மளுக்கு இந்த சிஸ்டம் சாவை தான் கொடுக்கும், நம்ம எல்லாருமே செத்துருவோம், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டு போனா அங்க அவனுங்க இன்னொரு அண்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, டீம் 3 பேரும் அவனுங்க பயங்கரமா சண்டை போட்டு இருப்பானுங்க. இங்க ஒருத்தன் பாருங்க காப்ளின் மேலேயே ஏறி உட்காந்துட்டு காப்ளினை வெட்டி கடுப்பாகுறா, இதோட எல்லாரும் முடிஞ்சாதீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க காப்ளின் தலையை வெட்டி அப்படி பறந்து பயங்கரமா வெறித்தனமா பேய் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படியே அங்க இருக்க காப்ளின் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அங்க இருக்க ஒருத்தன்ட்ட அந்த ஷீல்டு வச்சிருக்கான் கையில, அவன்கிட்ட போய் அந்த காப்ளின் பாஸ் கதவை திறடா அப்படின்னு சொல்ல அவனும் போய் திறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கதவு கிட்ட போவான். பார்த்தா டக்குன்னு சிஸ்டம் பாப்பாகி இங்க நீங்க 2 டீம் இருக்கீங்க, ஒரு டீம் மட்டும்தான் இந்த காப்ளின் பாஸ் கிட்ட போய் சண்டை போட முடியும், 2 பேர்ல ஒருத்தங்க தான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகர முடியாதுன்னு ஒரு கியூப் பேரியரை போட்டு வச்சிரும். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோட டீம் அந்த பக்கம் ஆப்போசிட் டீம் 2 பேர் நேருக்கு நேரம் நிக்க நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த ஆத்தா பொண்ணுகிட்ட நீ இங்கே நில்லு, எனக்கு உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஸ்பீடு அதிகப்படுத்துற அந்த ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணும் நான் உங்களுக்கு ஸ்பீடை ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்குறேன்ட்டு நம்ம ஹீரோ மேல மேஜிக் போட நம்ம ஹீரோக்கு ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த பக்கம் அவங்கள பார்த்துட்டு டேய் இன்னையோட உங்க கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடிக்கிறத பார்த்துட்டு அந்த டீம்ல இருக்க 3 பேரும் மிரண்டுருவானுங்க, என்னடா பேய் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு அப்படி வேத்து ஊத்திட்டு இருக்கோம். அப்புறமா அங்க முன்னாடி இருக்க சீல்டு வச்சிருக்கவன்ட்ட டேய் உன்னோட சீல்டு மேஜிக்கை போடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவன் சொல்ல அவன் உடனே அந்த சீல்டு மேஜிக்கை போடுவான் பாருங்க. ஃபுல்லா அவங்களை சுத்தி சீல்டு அப்படி கவர் ஆயிரும். நம்ம ஹீரோ சும்மா ஜம்ப் பண்ணி அந்த சீல்ட்லயே ஓங்கி ஒரு வெட்டுவா இருப்பாருங்க. அது அப்படியே சல்லியா நொறுங்கி போயிடும். சீல்டு வச்சிருக்கவன ஒரே வெட்டு அவன் கதையை முடிச்சுட்டு இன்னொருத்தன் கதையை முடிக்கிறதுக்கு பயங்கரமா சண்டை போடுவாரு. அவன் கூட சண்டை போட்டு அவன் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒருத்தர் இருப்பான் ரெட் ஐஸ், அவன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோட அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு அப்படி பிளாக் பண்ணிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது நான் இவனோட கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஹண்டர் தான், இருந்தாலும் என்னோட அட்டாக்லாம் அவன் பிளாக் பண்றான், நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு வேகமா சண்டை போட்டுட்டு டக்குன்னு அவன் பின்னாடி போய் அவன் முதுகுல குத்தலான்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போக டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அட்டாக் அப்படி டார்ச் பண்ணிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட கண்ணை பார்ப்பாரு, ரெட் ஐஸ், இவன் என்னோட ஸ்வாட் மூவிங்க கவனமா பாக்குறான், இவனால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு சீல்ட் அவன் மூஞ்சில தூக்கி வீசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சும்மா ஸ்வாடை வச்சு அவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து முதுகு வழியா வெளியே வந்துடும். அவனோட கதை அங்கேயே முடிஞ்சிடும். அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படி கையில நடுங்க ஸ்வாடை பிடிச்சிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு அந்த ஆச்சா பொண்ணு இவர் கையெல்லாம் நடுங்குது, ஏன் இவர் முதல்ல மனுஷனை கொண்டனால இவர் இப்படி ஒரு மாதிரி பதட்டமா இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆச்சா பொண்ணை பார்த்து நான் அந்த பாஸை தனியாக போய் சண்டை போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்புறமா நம்ம ஹீரோ அந்த காப்ளின் பாஸை போய் சென்ட்ரு மண்டிலே செருப்பு எடுத்துச்சு அந்த சீல்டை வச்சு அடித்து போட்டு தள்ளிட்டு சும்மா மாசம் நடந்து வர அதை பார்த்துட்டு அந்த லீ இருக்கான் பாருங்க, டேய் இவன் மனுஷனே கிடையாதுடா, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோக்கு எல்லா பவருமே அப்டேட் ஆக அப்புறம் நம்ம ஹீரோக்கு ரிவார்டா எல்லா பவருமே அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன அவனோட ரூமுக்கு போகிறதுக்காக அப்படி போர்ட்டல் ஓப்பன் ஆக அங்கே முதல்ல அந்த லீ இருக்கான் பாருங்க, அவன் ஓடி போயிடுவான் நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு போக அந்த ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இந்த சிஸ்டம் சொன்னனால தான் நீங்கள் கொன்னீங்க, அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்யலைன்னா அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆறுதலாக பேசுகிறீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணும் நீங்கள் எங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டீங்க, ஆனால் எனக்கு தான் ஒரு ரிவார்டும் கிடைக்கல, நீங்கள் ஒருவேளை பூமிக்கு திரும்பி போனீங்கன்னா அந்த லீயோட சில்வர் கில்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளோட ரூமுக்கு போயிடுவா. நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷங்களோட ஸ்பிரிட் எடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டை எடுப்பாரு நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாரு,
நான் இவங்களை கொன்று இதை பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனா இந்த டவர் என்ன பண்ண வைக்குது, வேற வழியில் நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட ஸ்பிரிட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வருவான். ரூமுக்கு வந்தோன்னா ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களோட உண்மையான பேரை யூஸ் பண்ண முடியாது, ஒரு பொய்யான பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என் பேர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வைப்பான். பேர் வச்சதுக்கு அப்புறம் அந்த லீடர் போர்டில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க லாஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கவன் SS+ ரேங்க்ல இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 16வது இடத்துல இருக்கான். நம்ம ஹீரோ ரேங்க் ஹண்டர். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ நான் இப்போ ரேங்க் ஹண்டரா இருக்கேனா அப்படின்னா சாதாரண மனுஷங்களை விடையும் ஒரு ஆவரேஜ் ஹண்டரை விடையும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டேன், இப்படி எனக்கு நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டோரில் ஒரு ஸ்டோனை வாங்குவான். அது என்ன ஸ்டோனுனா ரிட்டர்ன் ஸ்டோனு. இந்த ஸ்டோனை வச்சு பூமிக்கு ஒரு 3 நாள் போக முடியும். 3 நாள் பூமியில் இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் நம்ம ஹீரோ. அந்த ஸ்டோனை வாங்கிட்டு நான் திரும்ப பூமிக்கு போகிறேன், இந்த வெப்பன் எல்லாத்தையுமே அப்படியே பூமிக்கு கொண்டு போக முடியுமா நான் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி பூமிக்கு வருவான் பாருங்க. அந்த சிஸ்டம் அப்படியே நம்ம ஹீரோவை பூமிக்கு கொண்டு வரும். நம்ம ஹீரோ பூமிக்கு வந்தோன்னா அவர் ரூமில் பெட்டில் அப்படி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எப்பாடா இந்த பெட்டு அங்கே இருக்க பெட்டை விட ரொம்பவே நல்லா இருக்குடா, என் பெட்டு சூப்பராக இருக்குன்னு இப்போதான் எனக்கே தெரியுது, ஆமா என்ன நாறுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திப்பான் பாருங்க. பார்த்தா கீழே அந்த சீல்டும் ஸ்வாடும் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ நான் நினச்ச மாதிரியே அந்த வெப்பன் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வரலாமா, சூப்பர், இதை ஒரு நல்ல விலைக்கு விற்கணும், ஆனால் அதை விற்கணும்னா எனக்கு ஹண்டர் லைசன்ஸ் வேணுமே, அதுக்கு நான் அந்த ஹண்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ அடிச்சு வரணும் பார்த்தீங்களா, அவனுக்கு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ண. அவன் ஃபோன் எடுத்தோம் நம்ம ஹீரோ நான் யாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீ தானே, உனக்கு இப்போ என்ன வேணும், அந்த ஃபீஸ் காசு தானே வேணும், ஆன்லைனில் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த எக்ஸாமில் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். டேய் உனக்கு தகுதியே இல்லடா, நீ எல்லாத்தையுமே ஃபெயில் ஆயிட்டடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் அந்த எக்ஸாமுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவனும் சரி நீ காசு கொடுக்குறனா வந்து எக்ஸாமில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எக்ஸாமுக்கு அப்படி போவான் பாருங்க. ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்தா நம்ம ஹீரோ 6 பேக்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு என்னோட பாடி டெவலப் ஆயிருக்கே பயங்கரமா அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே போனா பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போவானா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் பார்க்கறதுக்கு திடீர்னு இவ்வளோ பயங்கரமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ டாக்ஸியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா டாக்ஸியே வராது. ஐயோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடாக போவான் பாருங்க. பில்டிங் மேலே பில்டிங்லாம் தாவி வேற லெவலில் போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ என்னால் இந்த அளவுக்கு வேகமாக போட முடியுதா, அப்படின்னா அந்த டாக்ஸி காசெல்லாம் மிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் நடக்கிற அந்த ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் போவான். அங்கே பார்த்தா அவன் இருப்பான் அந்த மேன்கோ ட்ரைனிங் சென்டரில் மாஸ்டரு. அவனை பார்த்து நம்ம ஹீரோ என்ன உங்களை பார்த்து நாள் ஆச்சு, எனக்கு முக்கியமான பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் நாளாயிருச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இந்த ட்ரைனிங் சென்டர் மாஸ்டரோ என்னது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கா, என்ன சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அங்கே ஒருத்தர் வருவார். அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து நான் தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன், என் பேர் இன்ஸ்பெக்டர் கிம், உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியும், டெஸ்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கே டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருப்பான். கையில் ஒரு ஸ்வாடை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. மேலே அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த மேன்கோ ட்ரெயினரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிம்மை பார்த்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா, இவன் எப்படியாச்சும் தோக்கடிச்சிருங்க, இவன் ஹண்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவான் பாருங்க இந்த மேன்கோ. இவன் எதுக்கு நம்ம ஹீரோ மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு ரெடியாக இருக்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிம்மும் ஸ்டார்ட் பண்ணலாமா, உங்களுக்கு எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி வேணும், ரேங்க் 1லேருந்து 10 இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு அந்த மேன்கோ ட்ரெயினரோ இவன் என்ன சொல்ல போகிறான், ஒன்று தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ நான் போன தடவை 1 தான் சூஸ் பண்ணேன், ஆனால் அந்த காப்ளின்னு அதை தோக்கடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 10ன்னு சொல்லுவானா. அதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினர் இருக்கான் பாருங்க என்னது 10ஆ, அட பைத்தியக்கார பையில இவன் இப்படி இந்த அளவுக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் பறவை வந்து நிற்கும் பாருங்க. அதோட கர்ஜனையில் நம்ம ஹீரோக்கு 25% பவரே கம்மியாகுது. அப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்க ஸ்வாடு கிராக் விழுந்துருக்கும். இது எப்போ கிராக் விழுந்துருக்குன்னு பார்த்தா அந்த ட்ரெயினர் தாங்க இந்த வேலையை பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தோத்தரணும், ஒருவேளை அவன் பவர் யூஸ் பண்ணி ஜெயிக்க மாதிரி வந்துட்டா கூட இந்த ஸ்வாடு உடஞ்சி அவனை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ கண்ணில் சும்மா பொறி பறக்க சண்டைக்கு ரெடியாக நிற்பார் பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ட்ரெயினரோட சின்ன ஃபிளாஷ்பேக்கு அவன் இந்த மாதிரி ஹண்டர் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்து ஒரு வழியாக ஹண்டர் ஆயிடுவான். அப்படி ஆனாலுமே இவன் கூட இருக்கவங்களாம் இவனோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த விரக்தியில் ஹண்டர் ஆகாமல் இந்த மாதிரி ட்ரெயினர் ஆயிருப்பான். அப்படி அந்த ஃபிளாஷ்பேக் முடிய இங்கே அந்த ட்ரெயினர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீயும் அப்படி தான் இருக்கணும் சங்கு, ஒன்னாலையும் ஹண்டர் ஆக முடியாது, நீயும் வேஸ்ட்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அந்த ஸ்வாடை வச்சு சண்டைக்கு போக அந்த ஃபீனிக்ஸ் அந்த ஸ்வாடை அப்படி 2ஆ உடச்சு விட்டுரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடு எப்படி இப்படி உடஞ்சது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த ஃபீனிக்ஸ் நெருப்போட பார்க்க பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த ட்ரெயினரும் இந்த உடஞ்ச ஸ்வாடை வச்சு நீ என்னடா பண்ண போற பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணுவான்.
நான் அந்த 4வது ஃப்ளோர் டஞ்சன் கேட்ல யூஸ் பண்ண பவர் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. அந்த நெருப்புலேருந்து எஸ்கேப் ஆகி மேலே போயிட்டு அப்படியே தலைகீழ இருந்துட்டு கீழே குதிப்பான் பாருங்க. அந்த உடஞ்ச சோடை வச்சு அந்த ஃபீனிக்ஸோட கண்ணிலேயே குத்தி வச்சிருவான். கண்ணில் குத்துனாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாமல் கத்திக்கிட்டு தான் இருக்கும் சாகாம. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சின்னதாக இருக்குது ஸ்வாடு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைல்ஸ்கள் இருக்கும் பாருங்க, அதை தூக்கி சும்மா விசிறி அடிப்பான் பாருங்க. செம்ம ஸ்பீடாக போய் அந்த ஃபீனிக்ஸோட தலையை ரெண்டாக பொழந்துரும், பலாப்பழம் மாதிரி சும்மா கொடூரமாக செத்துரும். அப்படியே அந்த டைல்ஸ்கள் சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அங்கே இன்ஸ்பெக்டர் ட்ரெயினர் இருக்க இடத்துல நட்டுசில் போய் அடிக்கும் பாருங்க செவுத்துல. அதை பார்த்து ட்ரெயினரு இது எப்பறம் சாத்தியம், இவனுக்கு எப்பறம் இவ்வளோ பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நான் சரியாக கவனிக்கல அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெயினர் ரூம்ல இருந்து பேசுவாங்க. அந்த ட்ரெயினர் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு ஐயா ஏன் அப்படி பண்ணீங்க, அவனுக்கு கஷ்டமான டெஸ்ட் தானே கொடுக்க சொன்னேன், நீங்க எப்படி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் நீ என்ன பண்ண சொல்ற, உன் முன்னாடி தானே அவனுக்கு கஷ்டமான டெஸ்ட்லாம் கொடுத்தேன், அவன் பாஸ் பண்ணிட்டான், வேணா ஒன்று வேணா பண்ணலாம், அவனோட ரேங்க் வேணா கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதை கேட்டு அந்த ட்ரெயினரும் போங்கங்க உங்களை நம்பின பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹண்டர் லைசன்ஸ் கார்டு, ஐடி கார்டு எல்லாமே கிடச்சிரும். அதில் நம்ம ஹீரோக்கு சி ரேங்க்னு போட்டிருக்கோம். அதை வாங்கணும் நம்ம ஹீரோ அந்த அக்கா கிட்ட, அக்கா இதை வச்சு நான் அந்த பொருளெல்லாம் விற்க முடியுமாக்கா, ஹண்டர் வெப்பன்லாம் விற்க முடியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்களும் தாராளமாக விற்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த இன்ஸ்பெக்டரும் ட்ரெயினர் இருக்கிற ரூமுக்கு நான் ஹண்டர் ஆகிட்டேன், எனக்கு லைசன்ஸ் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்க, அதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாருங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ட்ரெயினர் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன வயிறு எரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இல்லை நீங்கள் ஹண்டர் ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி நீ என்ன இதுக்கு முன்னாடி ரொம்ப மட்டம் தட்டினியே, இப்போ உன் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவே, மூஞ்சை பார்த்தா கருகுனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண, அதை கேட்ட அந்த ட்ரெயினும் டேய் நீ ரொம்ப பேசுற, நீ இப்பவும் வேஸ்ட்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ மீச டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படியே குத்திட்டே சொல்லுவான், இது என்னோட தற்காப்புக்காக, அப்புறம் இது அப்படி சொல்லிட்டு செவுட்டில் பட்டாருன்னு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. செம்ம காமெடியாக இருக்கும். இந்த அடி எதுக்கு தெரியுமா, இது நீ இதுக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினல அதுக்கு அப்படி சொல்லிட்டு அவனை அடித்து படுக்க போட்டுற. அவன் முழிச்சுட்டு இருப்பான், எப்பட்றா ஒரு சீராங்க அன்றைக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுட்டு இருக்க. அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ வெளியே வச்சு பேசிட்டு இருப்பான், நீங்கள் ஹண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் வேணா எங்களோட அசோசியேஷனில் வந்து சேர்ந்துக்கங்களேன், நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னும் 1 மில்லியனா பரவாயில்லையே, ஆனால் நீ அவங்க கூட சேர்ந்து எனக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, என்னோட ரேங்கு கம்மி பண்ண மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவனோட விசிட்டிங் கார்டை விசிறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்து அங்கேருந்து போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் டஞ்சனுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும், பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் மனிதர்களை டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸாக மாற்றுவதாக ஒரு வதந்தி கிளம்பியுள்ளது, அது உண்மை என்று அடித்து சொல்கிறார்கள் பல ஹண்டர்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் ஓடிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படின்னா அதை பற்றி இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சா, சரி நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் என்னோட வெப்பன் எல்லாத்தையுமே செம்மையான ரேட்டுக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் ஒரு பொட்டியும் அந்த ரிட்டர்ன் ஸ்டோரி வச்சுட்டு அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்க. நம்ம ஹீரோட டைம் முடிஞ்சிருது, நீங்கள் திரும்பி டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் டஞ்சனுக்கு போக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திருப்பி அந்த டவர் ஆஃப் டஞ்சனுக்கு கூட்டு போகும் பாருங்க. நம்ம ஹீரோவோ நான் இதுக்கு தான் ரெடியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே போவான் நம்ம ஹீரோ. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோட்ல நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.